இது வந்து ராவணன் கேவ்ஸ் போகிற வழி. வெறும் படிக்கட்டாக இருக்குது. இன்னும் மேலே எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல. நாங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறோம். சார், சுமார் 78 வயதான மணி முதலியார் ஆல் இண்டியா முதலியார் சங்கத்தின் செக்ரட்டரி அவர்கள் நடைப்பயணமாக இந்த சுமார் 500 மீட்டர் படியை ஏறி வருகிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ராவணா கேவ்ஸ் கிட்ட ஒரு 350 படிக்கிட்டு இருக்கோம். கீழே ஏறி வந்திருக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு நம்மளுக்கு வரத்துக்கு, மேலே வரத்துக்கு. இதுதான் அந்த கேவ்ஸோட வழி. தெரியுது தெரியுது, க்ளோஸ் அப்ல போனால் தெரியுது. ராவணன் கேவ்ஸ் தான். இந்த மேலே போகிறோம். ராவணனோட இருந்த இடமா இது? என்ன இடம் சார் இது? ராவணன் கேவ்ஸ்னா என்ன இருந்த இடமா? என்ன இடம் இது? கேவ்னா உள்ள அதான் குகை. எடுத்துட்டேன். ராவணன் கேவ்ஸ். ஓகே, பாய். ராவணன் குகை வந்தாச்சு. வந்தாச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. ரைட். இந்த ராவணன் குகைக்குள்ள இந்த குகையை பாருங்க, எவ்வளோ பெரிய குகையா இருக்கு பாருங்க. உள்ள உள்ளுக்குள்ள ஏதோ பில்லர் போட்டு செங்கல் போட்டு வீடு கட்டின மாதிரி இருக்கு பாருங்க. கல்லு கொஞ்சம் தள்ளி கேப் அதை பாருங்க, பாருங்க. ராவணன் குகை இன்னும் கொஞ்சம் மேலே இது காட்டுறோம். சொல்லிட்டா நீனா 500 மீட்டர்ல 1.5 கிலோமீட்டர் கண்ணாது. மணி சார் வந்துட்டு சுரப்ப ஏங்க ஏங்க மணி சார் விட்டுருங்க, அங்கேயே இல்லைங்க. ஏன் வர இவ்வளோ சரியில்லை இடம், வேணா விட்டுருங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததே போகிறோம், விடுங்க. ஸ்டெப்ஸ்ல ஏறி வராங்க பாருங்க. எல்லாரும் பாருங்க, சாதாரணமா ஏறி வர முடியாதுங்க. ஒருத்தரும் தன்னுடைய கையில வந்து கொம்பு ஊன்றி தான் வராங்க. அந்த படியெல்லாம் வந்து சாதாரண படி கிடையாதுங்க. குன்றும் குழியுமா இருக்கு. ஒரு படியும் செங்குத்தா இருக்குது.